ஏன்னா இது அதாவது நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறீங்க. எதுக்காக உங்களை வந்து இந்த மாற்றணும் அப்படி செய்யணும் பண்ணணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் ஏன்னா பொதுக்குழுவால் முறையாக தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உங்களால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர். அதனால் நம்மளுடைய கட்சியினுடைய விதிகள்லாம் இருக்குது. அதில் வந்து தலைவர் கையெழுத்து போடணும், தலைவர் தான் எல்லாமே நியமனம் பண்ணணும், தலைவர் தான் பொதுக்குழுவை கூட்டணும், எல்லாமே இருக்குது. அதே வேளையில் இதெல்லாம் இந்த குழப்பங்கள்லாம் எல்லாம் சரியாயிடும். உங்கள் மனதளுடைய வேதனை எனக்கு புரியுது, நிச்சயமாக நான் புரிஞ்சிருக்கிறேன் நான். ஆனால் என் மனசில் எவ்வளோ இருக்கும்னு உங்களுக்கும் தெரியும். அது வெளியிலே சொல்ல முடியாத, எனக்கு தெரிஞ்சவனுக்கு தெரியும். அதே வேளையில் நம்ம மிகப்பெரிய ஒரு அமைப்பு, மிகப்பெரிய ஒரு பலம் நம் கட்சியை போன்று வேறு எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் கிடையாது. நமக்கு இருக்கிற பலம் நம்முடைய இளைஞர்கள், உங்களோட போன்ற உழைப்பு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து இப்போ மேடையில் இருக்கிறாங்க. எந்த யாராவது நான் எம்எல்ஏ ஆவேன், எம்பி ஆவேன், எது வந்து எதிர்பார்ப்பு வந்து இங்கே இல்லை. எல்லாம் வந்தோம் இந்த மக்களுக்காக, அடிப்படை மக்களுக்காக நாம் வந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அதனால் அந்த வகையில் நாம் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும். பாட்டாளி என்னுடைய ஆசை, கனவு, லட்சியம், ஐயாவுடைய கனவு, நம்முடைய மாவீரனுடைய கனவு என்ன? பாட்டாளி முயற்சி தமிழ்நாட்டை ஆள வேண்டும். நேரம் வந்திருக்கிறது, நிச்சயமாக நடக்கும். அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும். மாநாட்டில் கூட நான் பேசினேன். நான் எவ்வளோ காலமாக நம்மளை போய் அவங்கள கேட்டுட்ருப்போம், இவங்கள கேட்டுட்ருப்போம், அவங்கள கேட்டுட்ருப்போம். நம்ம அந்த நிலைக்கு வரணும். நம்ம வந்து மனு வாங்குகின்ற ஒரு இயக்கமாக இருந்து மனு கொடுக்கின்ற இயக்கமாக மாறி மனு வாங்குகின்ற இயக்கமாக நம்ம மாற வேண்டும். கட்சியை மாற வேண்டும். அந்த அமைப்பெல்லாம் இருக்குது. ஏன்னா காலகாலமாக அவங்களுடைய அர்ப்பணிப்பு உடைய உழைப்பு, அர்ப்பணிப்போடு உழைப்பு இல்லை. இவ்வளோ பெரிய கூட்டத்தை, இந்த கூட்டத்தை ஏன் திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்கிறேன்னா, இது வேற எந்த கட்சியோ எந்த இயக்கமோ தமிழ்நாட்டில் செய்ய முடியாது. இந்த மாநாடு போன்று அவங்களே வந்து அவங்களே செலவு பண்ணி அவங்களே சாப்பாடு எடுத்துட்டு வந்து அவங்களே இவ்வளோ மணி நேரம் அமைதியாக உட்கார்ந்துட்டு போனது எல்லாமே வியந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னடா அது, எங்கிருந்து வந்தாங்க, எப்படி கூடினாங்க, அமைதியாக இருந்தாங்களே, ஒரு சலசலப்பு இல்லையே, ஒரு சின்ன பிசுறு கூட இல்லையே, வரப்போ இல்லை போறப்போ இல்லை, அங்கே அப்படியே உட்காந்தாங்க. 10 மணி முடிய வரைக்கும் அப்படியே உட்காந்தாங்களே, எப்படிடா, யாரா இவங்க அப்படின்னு இந்த கேள்வி எல்லா கட்சியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் அப்படியே ஆடி போச்சு. அந்த ஆட்டத்தினால தான் நம்மளை பத்தி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் தெரியும் என்னென்ன செய்யணும், எப்படி சின்னதாக ஒரு உதாரணமாக்கி அப்படி பரிசாக்கி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாதுங்க. நம்ம மேலே விமர்சனம் வந்துச்சுன்னா தூசி தட்டிட்டு போயிட்டு நம்ம மாட்ட வேலையை வேகமாக பண்ணிட்டு போறோம். நமக்கு வேலை இருக்கு. நம்மை போன்ற தகுதியானவர்கள் தமிழ்நாட்டில் வேற யாரா இருக்காங்களா? யாருக்கும் கிடையாது. இது நான் சேலஞ்சு பண்றேன். நான் யாராவது வாங்க, உங்களை விட, அதாவது நம் கட்சியை விட உங்களை விட தகுதி யாருக்காவது இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. எந்த கட்சிக்காக இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. அதுதான் உண்மை. அதனால இதையெல்லாம் நீங்கள் மனதிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். தைரியமா இருங்க. களத்தில் நான் இருக்கிறேன். நான் உங்களுக்கு இருக்கிறேன். உங்க அண்ணனா, உங்க தம்பியா நான் இருக்கிறேன். நான் நீங்கள் வேலையை மாட்ட நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. கட்சிக்குள்ளேயும் பண்ண முடியாது, கட்சிக்கு வெளியிலையும் பண்ண முடியாது. அந்த அந்த தைரியம், அந்த நம்பிக்கை இன்னைக்கு எல்லாரும் இந்த பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா நமக்கு இன்னும் ஒரு 8 மாதம் 10 மாதத்தில் தேர்தல் வருது. கட்சியினுடைய முக்கியமான ஒரு வேலை வந்து தேர்தலில் வெற்றி பெறணும். நிச்சயமா மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறுவோம். இந்த தேர்தல் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். அந்த வியூகங்கள்லாம் அமைச்சிட்டு இருக்கிறோம். இருக்குது, நிறைய இருக்குது. அதில் இதையெல்லாம் நீங்கள் மனதிலே ஏற்றி வேகமாக நீங்கள் எல்லோரும் பணியாற்ற வேண்டும். இந்த வேலை திட்டங்கள், இது ஒரு முதல் வேலை திட்டம். அடுத்த திட்டம் அடுத்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நானும் இதெல்லாம் முடிச்சோன்னே நானும் இந்த பயணம் வரேன். சுற்றி எல்லாத்துக்கும் வரப்போகிறேன். நான் இது எப்படி நான் சொல்லுவேன். நான் இது முதல்ல முடிச்சுடுங்க நீங்கள். அதுக்கு பிறகு என்னென்ன வேலை திட்டங்கள், என்னுடைய வேலை திட்டம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இயக்கமாக நாம் இருக்கின்றோம். அந்த வகையில் நாம் எல்லோரும் முன்னேறுவோம். இல்லை இவங்களா அவங்களா அதெல்லாம் நீங்கள் மனசில் குழப்பிட்டு வேண்டாம். எல்லாமே நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். ஒரே நம்மளுடைய இயக்கம் ஒரே இயக்கம் தாங்க. அந்த வகையில் நீங்கள் எல்லாம் வேகமாக விரைவாக இந்த
உறுப்பினர் சேர்க்கை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக சேர்ந்து இதெல்லாம். ஏன்னா இதில் இங்கே இருக்கிற முக்கியமானவங்களுக்கு சொல்கிறேன், நான் மாவட்ட செயலாளருக்கெல்லாம் சொல்கிறேன், இதில் வந்து உங்களுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க கிடையாது, எல்லாமே நமக்கு வேண்டியவங்க தான். இதில் வந்து இவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு இல்லை அப்படி எல்லாரும் சேர்த்து தான் இந்த வேலை திட்டங்களை நீங்கள் எல்லாம் செயல்படுத்த வேண்டும். அது இல்லாமல் இந்த மாநாட்டிற்கு ஒவ்வொரு தொகுதி நிர்வாகியும் நம்ம போட்டிருக்கிறோம். அந்த ஒரு தொகுதி நிர்வாகி இருக்கிறாங்க, அவங்க இந்த வேலையும் செய்யணும். மாநாட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசமா நீங்க அந்த சட்டமன்ற தொகுதி நிர்வாகியை நீங்க பணியாற்றினீங்க. அவங்க நீங்க உங்க மேற்பார்வையில இந்த உறுப்பினர் சேர்க்கறதும் அதுவும் நடக்கணும். அது எல்லாமே நம்ம மாநாட்டில் தான் பண்ணிட்டு இருக்க போறோம் நம்ம. ஏன்னா இந்த கார்டு இப்ப கொடுத்த இந்த உறுப்பினர் அட்டை வந்து இது வந்து பேப்பருக்கு ஒரு பக்கம் நல்லா எழுதலாம், இன்னொரு பக்கம் வந்து லேமினேட் பண்ணியிருக்கு. அடுத்தது ஏன்னா இப்போ நம்ம பாடி செல்வம் சொன்னார், தொழில்நுட்பம்லாம் பயன்படுத்தி டிஜிட்டல் பண்ணி ஆன்லைனில் நீ ரெஜிஸ்டர் பண்ணி இல்லை மிஸ்டு கால்லாம் பண்ணலாம், இது ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் வேண்டாம். நேரடியாக நம்முடைய தம்பிகள் தங்கைகளுக்கு நேரடியாக போய் பார்த்து கொடுத்து எழுதி கையெழுத்து வாங்கி இதை எனக்கு அனுப்பணும், நான் வந்து இதை பதிவு பண்ணிவிடுவேன். நம்மளோட அலுவலகத்தில் பதிவு பண்ணிட்டா டிஜிட்டல் ஆகிடுச்சு. அடுத்தது முறை கார்டில் நான் டிஜிட்டல் பண்ணிவிடுவேன் நான். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம இன்னொரு ஆப் இருக்குது, அப்ளிகேஷன் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் ஒரு மாதத்தில் நான் வெளியிட போகிறேன். அது வந்து உங்கள் ஃபோனில் நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த ஃபோனில் வந்து ஆப்பில் வந்து நேரடியாக என்னென்ன தினம் இங்கே கிளையில் கட்சி பிரச்சனையா இல்லை பொது பிரச்சனையா அது வந்து என்கிட்ட வந்துடும், ஒன்றியத்தில் வந்துடும், மாவட்டத்தில் வந்துடும். இதெல்லாம் நான் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கிறோம், நம்ம செயல்படுத்தலாம். இப்போ என்ன என்னால் கொஞ்சம் ஃப்ரீயாக செயல்பட முடியுது, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் நல்ல வேகமாக பண்ண முடிஞ்சது, எனக்கு பண்ண முடிஞ்சது. இப்போல்லாம் பண்ணலாம், நான் நல்லா பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா நான் மனசில் அது அப்படியே எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், என்னை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு எதுவும் எல்லாம் மனசில் நான் போட்டுப்பேன். வெளியில் எதுவும் நான் என் முகத்தில் தெரியாது, எதுவும் தெரியாது, ஆனாலும் நான் அப்படியே வச்சுட்டு இருப்பேன். அப்படியே தான் இருக்கும். அதனால் இதுக்கு மேலே நான் பேசினேன்னா அப்புறம் ரொம்ப நான் எமோஷனல் ஆகிடுவேன். அப்புறம் நம்ம மீடியா நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் அப்புறம் நம்ம தீனி போட வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் வேண்டாம். அதனால் நீங்கள் என்னை புரிஞ்சுட்டீங்க, அது போதும் எனக்கு. என்னுடைய இங்கே இருக்கின்ற என் சொந்தங்கள் நீங்கள் எல்லாம் புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அது எனக்கு போதும். அது அடுத்த நம்ம வேலைகள் வேகமாக நம்முடைய உணர்வை எப்படி நீங்கள் காமிப்பீங்க, இந்த களத்தில் இறங்கி இந்த வேலைகள் செய்து வேலை திட்டங்கள் முடித்து அடுத்த கட்டத்துக்கு நாம் முன்னேறுவோம். ஏன்னா இந்த நம்ம களம் நமக்காக இருக்கின்ற களம், இது நமக்காக இருக்குது. அதை நிச்சயமாக நல்ல வகையிலே ஆக்கப்பூர்வமான வழியிலே உங்களை நான் வழி நடத்துவேன். நம்முடைய மருத்துவர் ஐயாவுடைய கொள்கைகளை நாம் நிறைவேற்றுவோம். அவர் கண்ட கனவை நாம் நினைவாக்குவோம். மாவீரன் கண்ட கனவை நாம் நினைவாக்குவோம். நம் பாட்டாளி கட்சி தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியாக நம்ம வருவதற்கு அனைவரும் சேர்ந்து போராடி நல்ல வேலை செய்து நாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி நன்றியோடு அமர்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.